ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட்டாளத்தான் மனைவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனை தான் இன்றைக்கி ரீட் பண்ணலான்ட்டு இருக்கு. இதை பாருங்கள், நிறைய நம்மளோட ஃபேமிலிஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ரீட் பண்ண போகிறேன். இதில் வந்து எந்த கமெண்ட் வந்திருந்தாலும் அப்படியே நான் ரீட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க, என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு, அதுக்கு நம்மலாம் என்ன ஆன்சர் பண்ணுறோம், அதாவது நான் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அது வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நியூ ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் ஆர்மி, இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரி, நெக்ஸ்ட் மந்த்து போக போகிறாங்க, அடுத்த மாதம் வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க. ஒரு நாள் கூட நான் வந்து நிம்மதியாக தூங்கினதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதான் சிஸ்டர், நம்ம ஆர்மியாக இருந்தாலோ இல்லை ஃபாரினில் ஒர்க் பண்ணாலோ ஃபேமிலியை விட்டுட்டு யார் யார் தூரமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு வழி வந்து தெரியும். நான் வந்து அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். நான் வந்து தனியாக இருக்கிறேன், ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது என்னோட வந்து ஒரு ஃபீலிங்ஸ், அதாவது எனக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதாவது அந்த நடக்கிறவங்க மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது கனெக்டே ஆகாது. யாருக்கெல்லாம் அது கனெக்ட் ஆகும் தெரியுமா? தூரமாக இருக்கிறவங்க, அதாவது ஃபேமிலி விட்டு தூரமாக ஒர்க்கில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த டைமில் யாரெல்லாம் தனியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வரிகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக மிலிட்ரிக்காரங்க ஃபேமிலியில் இந்த வார்த்தை வந்து சொல்லாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், பட் இந்த வார்த்தையை நம்ம ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கோமா? அதாவது என்னென்னா, ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்குனதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது உண்மை தான். ஏன்னா ஒரு டைம் வந்து 2015 என் ஹஸ்பண்ட் வந்து காஷ்மீரில் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூங்கவே முடியாது. அவங்களுக்கு தெரியல காஷ்மீர்லாம் எப்படி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் தூங்கவே முடியாது. அவரெல்லாம் ஃபோனே பேசவே மாட்டார். அப்போல்லாம் அதாவது பேசினாவது தூங்கிடலாம், பேசாமல் இருந்தால் தூக்கம் வருமா, என்னாச்சு ஏதாச்சு, ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணலையே, ஃபோன் பண்ணாமல் இருக்கவே மாட்டாரே அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஜீவா சிஸ்டராக இருக்கட்டும், வெங்கட் பிரியா சிஸ்டர், அப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு பிரியா சிஸ்டர், அப்புறம் வந்து இப்போ ஒரு சந்தியா சிஸ்டர், அப்புறம் நிறைய பேர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஃபோன் வந்து பேசிட்டு கஷ்டப்படுறது ஒன்று இருக்குது, ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு சில நாளைக்கு வராமல் இருக்குமா, அந்த டைமில் கஷ்டமாக இருக்கிறது ஒன்று உண்டு. அது வந்து கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் வந்து இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். ட்ரிபிள் என் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளோட பழைய உறவு தான் ஒருத்தங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்கள் ஓல்டு சப்ஸ்கிரைபர் தான், உமா ஃப்ரம் தென்காசி. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சிஸ்டர், ஹாய் ட்ரிபிள் என் கலெக்ஷன்ஸ், உங்களோட நேம் சொல்லுங்கள், ஓகேவா? ஹாய் சிஸ்டர். அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, லாங்குவேஜ் எப்படி பிக்கப் பண்ணீங்கக்கா? ஹிந்தி லாங்குவேஜ் எப்படி பிக்கப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போது 2024 இந்த 2023-24 இந்த டூரேஷனில் தான் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நான் பேசவே மாட்டேன். இப்போ நான் வந்து பேச தப்பாக வந்து இப்போ கொஞ்சம் மீனிங் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் வந்து பேச தான் ஹிந்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் இப்போ வந்து நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டே வரேன். நான் ஃப்ளூவெண்ட்டாக நான் கரெக்டாக பேசுவேன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நான் வந்து இப்போ தான் நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கலை ஃப்ரம் ஆத்தூர், படிப்பு முக்கியம்னு நினச்சிங்க இல்லை சிஸ்டர், சூப்பர், பட் எனக்கு தான் அருமை தெரியலை, இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான் சிஸ்டர், நான் இதை வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். உண்மைதான், நான் படிப்பு முக்கியம் நினச்சது உண்மை. நான் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அந்த அளவுக்கு நான் படித்து வச்சுருக்கிறேன். இப்போ நிறைய பேர் யோசனை இருக்குது, நீ படித்து வச்சுருக்குன்னு பெருமெல்லாம் இங்கே யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இல்லை நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன், என்னென்னா படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியத்துக்காக நான் சொல்ல வரல. என்னோட ஃபேமிலி, நான் இப்போ படிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி, இப்போ என் பையன் வந்து 6th கிளாஸ் படிக்கிறான், அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கூட நாலேஜ் எனக்கு இருக்குது, சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான் எனக்கு பெருமையாக நினச்சிக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் படிப்பு மட்டும்தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, போன யூனிட்டில் வந்து நான் மதுராவில் இருக்கும்போது என்னோட சின்ன பையன் வந்து 1st ஸ்டாண்டர்ட் படித்தான். அப்போ வந்து கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஆப்போசிட் பில்டிங்கில் வந்து ஒரு கர்நாடகா பொண்ணு வந்து படிக்கலை. எத்தனை கிளாஸ் படிச்சிருக்கான்னு தெரியல, நான் அவளுக்கு ஏபிசிடி ரீட் பண்ண தெரியாது, ஒரு 3 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்ண தெரியாது, ரொம்பவே கஷ்டப்பட்ட. அந்த பொண்ணுக்கு படிக்கவே தெரியாது. அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, அந்த பையனும் என் பையனும் ஒரே கிளாஸ் அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணா, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது என் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு, அந்த பையனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, ஏபிசிடி எழுத சொல்லிக் கொடுங்க, 3 லெட்டர் வேர்டு எழுத சொல்லிக் கொடுங்க, எனக்கு தெரியாது, அவன் என்ன எழுதுறானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ தான் யோசித்தேன், படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். நான் இதை வச்சு நான் காசு சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் நான் சொல்கிறேன், என்னோட படிப்பு என் ஃபேமிலிக்கு யூஸாக இருக்குது. அதே மாதிரி அவங்கவுங்களோட படிப்பு அவங்கவுங்க ஃபேமிலி வந்து உயர்த்தும் அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இதை பார்க்குற நம்மளோட உறவுகள் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்க, அதே சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், கஷ்டம் தான். நான் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்னு நான் பிரிக்கவே வரல. எல்லா மேரேஜ் லைஃப்னாலே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டம் ஒரு நாள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களாகவும் மாறும். அது வந்து என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. நீங்கள் என்னோட கல்யாண ஸ்டோரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து சும்மா கிடையாது. இதை வந்து நான் வார்த்தையால் சொன்னால் கூட அதுக்கு ஈடாகாது. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் போன வாரம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க. என்னோடய கல்யாண கதையை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மாற்றம் ஒன்று மாறாதது அப்படிங்கிறத ஒத்துப்பீங்க. அடுத்து வந்து ஜீவா சிஸ்டர், ஆல்வேஸ் பி போல்ட் அக்கா, இக்னோர் நெகட்டிவிட்டி. கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் கரெக்டாக நான் ரொம்ப குழப்பமாக இருந்த இந்த டைமில் இந்த கமெண்ட் எனக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருந்துச்சு. என்னென்னா இக்னோர் நெகட்டிவிட்டியாக பேசுகிறத இக்னோர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஜீவா சிஸ்டர். இக்னோர் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஜாலியாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கமெண்ட் வந்திருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சுப்புலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட லைஃப் பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் சொல்லலாம், ஏன்னா அவங்களே வந்து நம்ம கமெண்டில் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, மை ஓன் சிஸ்டர் ஸ்பாயில்டு மை லைஃப் டியூ டு ஜெலசி. நவ் ஐ எம் கெட் டைவர்ஸ்ட். வி ஷுட் நாட் அலவ் எனிபடி இன் யுவர் லைஃப் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட், இதை தான் நான் அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தேர்ட் பர்சனை இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை சிறுசாகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அது பெருசாக தான் மாறும். அதை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்களோட லைஃப்பை வந்து இதில் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது உண்மை அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சிஸ்டர். நான் இது அவங்க சொன்னது கரெக்டு இல்லை நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்ல வரல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து விஜய் போட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, உமா நீ சொல்வதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது எனக்கு தோணுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அது கரெக்டாக ரைட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து தீர்மானிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அமுதா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, குடும்பம் அண்ணா சின்ன சின்ன சண்டை வந்தால் செய்யும், அதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அடுத்த செகண்ட் பேசிடணும். அப்படி கடந்து போகலைன்னா இது மூன்றாவது மனிதர்களும் போகக்கூடாது. அப்படி போனால் நம்மளை டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அவருடைய வேலையை நம்மளை எப்பவும் பிரிக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அமுதா சிஸ்டர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, நானும் அதை தான் சொல்லியிருந்தேன், அவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், நேற்று நான் வீடியோ போடல, அதுக்கு என்ன ரீசன் நான் அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி நான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வீடியோக்கு, என்னால் ஏன் ஷேர் பண்ண முடியலை, உண்மையாகவே முடியலை அப்படின்னு சொல்லி. இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி நான் என் கல்யாண கதையை சொன்னல, அதை நான் ஷேர் பண்ணிட்டேன்ல. அவங்க சொல்லியிருக்காங்க எனக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் என்னால் வெளியில் வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விடுங்க சிஸ்டர், உங்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கல. என்ன மாதிரி எங்கேயாவது ஒருத்தங்க எங்கேயாவது பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் பேசுகிறவங்கள தப்புன்னு சொல்லி நிறைய பேர் கிளம்புவாங்க. அதுதான் புதுசாக இருக்குது இதில், அதுதான் பார்க்கணும் இதில் என்னென்ட்டு. அப்புறம் இப்போ என் ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த கவின் டீமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சேம் அதே இதுதான், வாட் யூ செட் இஸ் கரெக்ட். ஆஃப்டர் மேரேஜ் ஹவ் யூ டேக் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் நாட் ஷேர் த ப்ராப்ளம் வித் அதர்ஸ். அவங்களும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட், அப்போ நான் சொன்னதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒத்துக்கிறேன். அப்புறம் நம்ம NNX கலெக்ஷன் வந்து அந்த சிஸ்டரோட விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நான் ரீட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாகவே ரீட் பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட் வராமல் போயிடக்கூடாது. இதில் இந்த கமெண்ட்லேயே உங்களுக்கு எந்த கமெண்ட் கரெக்டாக இருக்குது, நான் சொல்கிற விஷயம் சரியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள். நானும் லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் சிஸ்டர். நிறைய விஷயம் எனக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த டைமில் என் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க அந்த டைமில். ஆனால் அவங்க பசங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. என் அப்பா அவங்க பண்ண வேலையால் என்கிட்ட பேசி 12 வருஷம் ஆகுது. என்ன
பெண்ணு கேட்டதுக்கு வரப்போகிற சொந்தக்காரங்க அப்படி அடித்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் நடக்கும் கதையே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வார்த்தை. இது அவங்க மனசில் உள்ள வழி. இப்போ அவங்க எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வார்த்தை வந்து சும்மா டைப்பிங்கில் வந்தது கிடையாது. அவங்களுக்கான உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். இதை நான் சொன்னோம்னா நீ பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசலாம், சும்மா மீடியா கிடச்சிருச்சுன்னு நீ பேசலாம், வீடியோ இருக்குன்ற நீ பேசலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்படி கிடையாது. இது ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதான் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அவங்களுக்கு அனுபவிச்சிருந்தா இந்த வார்த்தைகள் வரும். சில பேர் அனுபவிச்சிருந்தா அவங்களுக்கு சிங்க் ஆகும், இல்லைன்னா தெரிய போகிறது இல்லை. கரெக்டு சிஸ்டர். இந்த பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். XXX கலெக்ஷன் சிஸ்டர், சேம் பிஞ்ச். அடுத்து இது நான் நேற்றே சொல்லிட்டேன் நம்ம சிஸ்டரோடது. அப்புறம் ஒரு ராமலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி, நான் நியூ சப்ஸ்கிரைபர், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சிஸ்டர் நம்ம தென்காசி, நீங்கள் திருநெல்வேலின்னு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ஓகே அவங்க திருநெல்வேலியான்னு தெரியல. நான் வந்து ஹாயின் போட்டுறதுக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். போன வாரம் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். வீடியோவே நம்ம போடக்கூடாதுன்னு சுச்சுவேஷனில் இருந்தேன். சரி, இருந்தாலும் நமக்கான நம்ம ஃபேமிலிஸ் வந்து இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கும் போது அதையும் ஒரு வீடியோவை போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன். அடுத்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு. எல்லாமே போன வாரத்தில் உள்ள கமெண்ட் தான். நிறைய பேர் வந்து திவ்யா அப்படின்னு ஒரு மேரேஜ் ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அரேஞ்ச் மேரேஜ் ரிலேட்டிவோட இன்வால்மெண்ட்டால் டைவர்ஸ் ஆகுறதும் உண்டு. லவ் மேரேஜ் பண்ணி ஃபேமிலியோட சப்போர்ட்டில் நல்லா வாழ்கிறவங்களும் உண்டு. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க, லவ் மேரேஜ் பண்ணுறவங்க சப்போர்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த பொண்ணு என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். பெஸ்ட் விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க திவ்யா சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சொன்னது. அதே மாதிரி நிறைய கமெண்ட் வந்திருக்கு. இதில் யார் கமெண்ட் விட்டு போச்சுன்னு தெரியல. நம்மளோட சிஸ்டர் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெகுலராக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க வந்து திடீர்னு போன வாரம் வந்து கமெண்ட் பண்ணலை. என்னன்னு தெரியல. ஒருவேளை நம்ம லவ் ஸ்டோரியில் எதுவும் தப்பாக சொல்லிட்டோமா, சாரி கல்யாண ஸ்டோரியில் ஏதாவது வித்தியாசமாக சொல்லிட்டோமான்னு தெரியல. நம்ம தேவிகா சிஸ்டர் வரல. அப்புறம் நேற்று நம்ம பிரியா வெங்கட் சிஸ்டர், பிரியா பெங்களூர் சிஸ்டரு, அப்புறம் நம்ம யூபி சங்கீதா சிஸ்டரு, இவங்களெல்லாம் காணவே இல்லை. வாங்க ஃபேமிலிஸ், நம்ம ஃபேமிலிஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்களா. இன்றைக்கி நான் வந்து நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் புதுசாக ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க தென்காசின்னு சொல்லியிருந்தாங்க. யாருன்னா பெனிட்டா அப்படின்னு ஒரு சிஸ்டர், அவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெனிட்டா அப்படின்னு சொல்லி ரேச்சல் பெனிட்டா. நானும் லவ் மேரேஜ் தான், என்னோட ஹஸ்பண்டும் ஆர்மி தான் சிஸ்டர். ஹாய் பெனிட்டா சிஸ்டர், வாங்க, வெல்கம் பேக் டு அவர் பட்டாளத்தான் மனைவி சேனல். ஓகேவா, நாளையிலேருந்து எந்த மாதிரி வீடியோ போடனே தெரில. ஏன்னா போன வாரம் போட்ட வீடியோவுக்கு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு. ஒரு ஆல்ரெடி நானே கஷ்டப்பட்டுட்டு அந்த விஷயத்தை சொல்லவா வேண்டாமல் பல தடவை யோசித்து சரி ஓகே சொல்லிடலான்னு சொல்லி நான் முடிவெடுத்து வந்ததுக்கப்புறமும் சொன்னதுக்கப்புறமும் பல பிரச்சனைகள் பண்ணி என்னை டிப்ரெஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதனால் இப்போ நான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு நேற்று நான் வீடியோ போடாததுக்கு காரணமும் அதுதான். தொடர்ந்து வீடியோவே போடக்கூடாதுன்னு நிலைமைக்கு கூட ஆளாக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ போடலாமா வேண்டாமான்ட்டு நம்ம ஃபேமிலி சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அடுத்து அப்படி சொல்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பிடிச்சவங்க வந்து இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்து வரக்கூடிய வாரங்களில் எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி பிளாங்க் அவுட் ஆனதே கிடையாது ஒரு நாள் கூட. அடுத்தடுத்து துருன்னு ஏதாவது போட்டுட்ருப்பேன். நம்மளையே வந்து பிளெயின் ஆக்கி விட்டாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. போன நேற்று என் ஃப்ரெண்டு கூட ஊர்லேருந்து கால் பண்ணி, என்ன நீ உமா வீடியோ போடலையா, உன் வீடியோக்காக தான் நான் டெய்லி காலையில் கண் முழிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம லைஃப் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தப்பாக தெரியாமல் இருந்துச்சு, அதனால தான் நான் பண்ணேன். நம்ம ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிடுங்க. எனக்கு வந்து குழப்பமாகவே இருக்குது, வீடியோ போடவே விருப்பம் இல்லை, இதுதான் உண்மை. சரி வாங்க, நம்ம நீங்கள் அடுத்து கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம வீடியோஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி வந்து சண்டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிட்டு தான் அடுத்த வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் நல்ல ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம், சந்திக்காமலும் இருக்கலாம், தெரியலை. பாய்.